Hi students, this is A. Syed Mukhtar. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ல இருந்த ப்ரீவியஸ் இயர் இங்கிலீஷ் கிராமர் கொஷின் நம்ம கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ண போகிறோம். இது பார்ட் பை பார்ட்டாக நம்ம சால்வ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம செட் 1 பார்க்கலாம். ஓகே, ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் ரிசர்ச் சேம்பர் ஃபார் ஆல் எக்ஸாம்ஸோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் அப்டேட்ஸ் கரெக்டாக வரும். ஓகே, அதே மாதிரி இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, so who am I? I am Syed. Okay, Cambridge certified trainer and general tutor for TMPC exams. So disclaimer பொறுத்த வரைக்கும் அத்தனை கொஷினுமே மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ஸ் தான் எடுத்த கொஷின்ஸ் தான். எல்லா ஆன்சருமே வெரிஃபை பண்ணிட்டேன். பட் இஃப் ஏதோ எரர் இல்லை ராங் நீங்கள் ஃபைன் பண்ணால் நீங்கள் அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அதே மாதிரி இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் எல்லா கான்செப்ட் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு இது புரியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு என்ன சொல்கிறது, தே ஆஸ்க் அ வேர்ப் டு ஃபில். ஒரு வேர்ப் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். யூ டேஷ் டைப் 10 pages in 2 hours. என்ன மாதிரி வேர்ப் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, எபிலிட்டி. அப்போ எபிலிட்டினாலே நம்ம என்ன சூஸ் பண்ணோன்னா கேன் தான் சூஸ் பண்ணுவோம். ஆன்சர் இஸ் CAN, கேன். ஓகேவா, எபிலிட்டி சொல்கிற இந்த ஃபங்க்ஷன் கேன் சொல்கிற மாடல் வேர்க்கு தான் கரெக்டாக இருக்கும். மே சொல்கிறது பர்மிஷனுக்கு நம்ம சொல்வோம். மே பர்மிஷன். மஸ்ட் நம்ம எப்போ சொல்லுவோம், மஸ்ட் நம்ம கம்பல்சரி ஆக்ஷனுக்கு சொல்லுவோம். அதே மாதிரி உட்டுன்னு சொல்கிறது எப்போ சொல்லுவோம், பாஸ்ட் இமேஜினரி ஆக்ஷன்ஸ் அப்படிக்கு சொல்லுவோம். ஓகேவா, ஓகே. கொஷின் நம்பர் 2, do you know why he is sad? She asked me whether. ஓகேவா, ஆக்சுவலாக மாற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே இது கீழே இப்படி வரணும். ஓகேவா, do you know why he is sad அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஷீ ஆஸ்க்டுன்னு இது நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். டைரக்ட் ஸ்பீச்சில் உங்களுக்கு என்ன சொல்கிறது, கொட்டேஷன் மார்க்ஸ் இருக்கும். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் கொட்டேஷன் மார்க் இருக்கவே இருக்காது. ஓகேவா, அப்போ இது என்ன டைப் ஆஃப் என்ன சொல்கிறது, என்ன டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், இது இன்ட்ராகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இன்ட்ராகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, யூன்னு சொல்கிறது யாரை இண்டிகேட் பண்ணுது தான், என்னையை தான் இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா, அப்போ யூ ப்ரொனவுன் கன்வர்ஷன் ஆகிறப்ப அது ஐயா மாறிடும். ஓகேவா, அப்போ டூ ப்ளஸ் நோ. ஓகேவா, டூ ப்ளஸ் நோ இது ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற டைரக்ட் ஸ்பீச்சில் பாஸ்ட் டென்ஸாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ டூ என்ன சொல்கிறது, ஐ, டூ ப்ளஸ் நோ இஸ்குவல் டு நோ. நோ வந்து நியூவாக சேஞ்ச் ஆயிரும். ஏன்னா டூவோட வேலை இங்கே ஏற்கனவே வெதர் இருக்கிறதுனால நம்ம டூவை ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ஐ, நியூ, வை, ஹீ அப்படியே தான் இருக்கும். வை, ஹீ, இஸ்ன்னு சொல்கிறது வாசா மாறிடும். ஓகேவா, அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஷி ஆஸ்க் மீ வெதர் ஐ நியூ வை ஹி வாஸ் சேட். ஓகே, கொஷின் நம்பர் 3, ரீட் த ஃபாலோயிங் அண்ட் பிக் த பெஸ்ட் கொஷின். இப்போ இவங்க ஆன்சர் கொடுத்துட்டு அவங்க கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன டென்ஸு முதல்ல பார்க்கணும். மே அரைவ் நவ்வுன்னு இருக்குது. அப்போ கண்டிப்பாக ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ப்ரெசன்ட் டென்ஸுக்கு உண்டான கரெக்டான கொஷின் ஃப்ரேமேஷன் எப்படி பண்ண முடியும்னா, ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பால் மட்டும்தான் அது சான்ஸ், அதில் பாசிபிள் இருக்குது. இப்போ ஆம், இஸ், ஆர், ஹேஸ், ஹேவ் இந்த 5 ஃபங்க்ஷனால் மட்டும்தான் ப்ரெசன்ட் டென்ஸ் மூலியமாக கொஷினை ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்த்தா இந்த எந்த ஆப்ஷனுமே வராது. ஆட்டோமேட்டிக்கலாகவே ஆப்ஷன் சி தான் இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, மெயின் சொல்கிறது ப்ராபபிலிட்டிக்கு சொல்லுது. வரலாம் சொல்கிறப்ப நம்ம அதுக்கு பதில் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணோம், லைக்லி நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, அதே மாதிரி நவ்வும் இங்கே இருக்கிறதுனால வில் அப்படி நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்போ பிடி எலிமினேட் ஆயிரும். மே த கெஸ்ட் அரையன்னு சொல்கிறது இம்ப்ராப்பர் கொஷின். அதனால் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே, கொஷின் நம்பர் 4, இன்ஹியூமனுக்கான கரெக்ட் கிராமட்டிக்கல் லேபிள் என்ன கேட்டிருக்காங்க. அப்போ இன்ஹியூமன்னா அது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பேசுகிறாங்க. அவன் நல்லவன் கிடையாது, ஹீஸ் நாட் எத்திக்கல்லாக இன்ஹியூமன் அர்த்தம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு பர்சன் பற்றி கேரக்டரிஸ்டிக்ஸ் பேசினாலே அது என்னது, அது அப்ஜெக்டிவ் தான். ஓகேவா, அப்போ ஹீ இஸ் இன்ஹியூமன்னா என்னது, அவன் வந்து நல்லவன் கிடையாது, அவன் இரக்கமற்றவன். ஸோ ஆன்சர் இஸ் ஏ, அப்ஜெக்டிவ். கொஷின் நம்பர் 5, there are few benches dash the hall. பெஞ்சஸ் எங்கே இருக்கும், ஹால் என்ன சொல்கிறது,
அலாங் வித் சொல்கிறப்ப என்ன சொல்கிற மூமெண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணணும். ஐ எம் மூவிங் அலாங் வித் யூ, ஐ எம் கம்மிங் அலாங் வித் யூன்னு சொல்லுவோம். அப்போ அது வராது. பை த சைட் ஆஃப் ஹாலில் மீனிங் சேஞ்ச் ஆயிரும். அப்பார்ட் ஃப்ரம் ஹாலும் மீனிங் சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? அப்பார்ட் ஃப்ரம் சொல்கிறது பிரேக்கிங் மீனிங்க்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹால். ஓகே. கொஷின் நம்பர் 6. ஹீ டேமேஜ்ட் ஹிஸ் ஃபுட். டேமேஜுக்கான என்ன சொல்கிறது மீனிங், சரி மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. டேமேஜ்னால் உங்களுக்கு தெரியும், அவன் சேதப்படுத்திட்டான்னா என்னது இன்ஜூர் பண்ணிட்டான். ஹார்ம்டுன்னு கஷ்டப்படுத்திட்டான் அர்த்தம். இங்கே வந்து மென்டல் அப்யூஸும் வரும், மென்டல் ஃபிசிக்கல் வரும், ரெண்டுமே வரும். டேமேஜ் சொல்கிறது இங்கே ஃபிசிக்கல் மட்டும் சொல்கிறதுனால எக்ஸாக்ட் மீனிங் சொல்கிறது இன்ஜூர் மட்டும்தான் வரும். கிரிப்பிள்லாம் மடங்குறதுன்னு அர்த்தம். லேம்டுனா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. கொஷின் நம்பர் 7. ஹிண்டர்னா என்னது? பிளாக் பண்ணுறது. ஒரு விஷயத்துலேருந்து முன்னேறதுக்கு தடையாக இருக்கிறத பிளாக் பண்ணுறது. ஸோ அதுக்கான எக்ஸாக்ட் மீனிங் வந்து இம்பெண்ட். இம்பெண்ட்னா பிளாக் பண்ணுறது. ஓகே. ஃபார்தஸ்ட் மீனிங் கேட்டு கொஷின் போகிறதுக்கு முன்னே கொஷின் மெசேஜ் படிங்க. நியரஸ்ட் மீனிங்கா இல்லை ஃபார்தஸ்ட் மீனிங்கா, சினோனியமா ஆண்டோனியமான்னு போகிறோம். நம்ம என்ன அவசரத்தில் சினோனியம் கேட்டிருப்பாலும் ஆண்டோனியம் போட்டுருவோம், ஆண்டோனியம் போட்டிருப்பாலும் சினோனியம் போட்டுருவோம். கன்ஃபியூஷன்ஸ் ஆகும். டிஸ்க்ரீட்னா என்னது? தனித்தனியாக இருக்கிறது, தனித்தனியாக. டிஸ்க்ரீட் இன்ஃபர்மேஷன்னா என்னது? தனித்தனியாக வர இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா? அப்போ அதுக்கான ஆப்போசிட் மீனிங் என்னது? கம்போஷர். ஒன்றா சேர்ந்து, ஜாயிண்ட். இதுக்கு ஒரு மீனிங். இன்னொரு மீனிங் என்னன்னா என்ன? காமன் கம்போஸ்மெண்ட் தான் என்னது? அமைதியான சூழ்நிலை. காமன் கம்போஸ் அமைதியான சூழ்நிலை. இது ஒரு மீனிங். ரெண்டாவது மீனிங்னா ஜாயிண்டிங் அர்த்தம். அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஷ்ரூடுனா ரொம்ப கோபமாக இருக்காங்க, ஆங்க்ரி. ஸ்டூபிட்னா ஃபூல். அன்கெப்ட்னா நாட் கெப்ட். அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. கொஷின் நம்பர் 9. ஃபாக்ஸ்னா கன்னிங். அப்போ டேஷ்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபாக்ஸுன்னு சொல்கிறது அதோட கேரக்டரை பற்றி பேசியிருக்காங்க. நவுன் பேசியிருக்காங்க, அட்ஜெக்டிவ் பேசியிருக்காங்க. ஓகேவா? அப்போ அடுத்து வர்ற ரிலேஷன்ஷிப் என்னவாகணும்? ஒரு நவுன் இருக்கணும், ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கணும். இது பஸ்ஸு, ஸ்கூல் ரெண்டுமே நவுன். அப்போ அது வராது. டூல், டென்டிஸ்ட் சொல்கிறப்ப இதுவுமே நவுன் தான். அப்போ அதுவும் வராது. ஆப்ஷன் சி, தாஜ்மஹால் நவுனு, பியூட்டிஃபுல் வந்து அட்ஜெக்டிவ். அப்போ அதுதான் வரும். ஆப்ஷன் டி, கிளாஸ் சொல்கிறது நவுனு, ஸ்டூடெண்ட் சொல்கிறது நவுன். அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே. கொஷின் நம்பர் 10. எ ஸ்பீச் டெவலப்டு வித்தவுட் எனி ப்ரிப்பரேஷன். ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல் டக்குன்னு பேசுவாங்கள்ல, அண்ணாதுரை மாதிரி, பெரியார் மாதிரி, லைக் தட். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன மீனிங் கேட்டிருக்காங்க. ஒன் ஆஃப் சப்ஸ்டியூட். அதுக்கு என்ன ஆன்சர்னா எக்ஸ்டெம்பர். எக்ஸ்டெம்பர் இஸ் அ ஸ்பீச் டெலிவர்ட் வித்தவுட் ப்ரிப்பரேஷன். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னா டேரக்ட் டு டேரக்டாக பேசுறது. வேர்போயஸ்னா என்னது? ஒரு ஸ்பீச்சுக்கு தேவைக்கு அதிகமான வார்த்தையை வச்சு பேசுறது. எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் than the required words. ஓகே. மெய்டன்னா என்னன்னா ஃபஸ்ட்டு ஸ்பீச் டெலிவர்ட் பை பொலிட்டீஷியன்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்பீச் டெலிவர்ட் பை பொலிட்டீஷியன்ஸ். ஓகே. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. கொஷின் நம்பர் 11. Tendulkar's centuries will always remember. I believe that Tendulkar's centuries will always remember cricket lovers on Tuesday. அப்போ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன வரும்? கிரிக்கெட் லவர்ஸ் will always remember Tendulkar's century on Tuesday. அப்போ 1, 2, 3 and 4. அப்போ என்ன வருது? RQPS. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. He felt dash that his legs that he would not support him. இப்போ felt அப்புறம் என்ன வேர்டு வந்தால் நம்ம வந்து இங்கே வந்து இந்த மீனிங் வரணும். ஓகேவா? அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. He felt certain. So it is a collocation word, or we can say as compound word சொல்லலாம். felt certain சொல்கிற இந்த வேர்ட் சேர்ந்தாதான் உங்களுக்கு இந்த மீனிங் வரும். தட் இஸ் அ ரூல். அப்போ அவன் முன்னாடியே அவன் வந்து கண்டுபிடிச்சிட்டான். ப்ரீடிட்டர்மைண்ட் ஆர் ப்ரீ நோட்டிஸ்ட். ஓகேவா? அப்போ
இந்த ஃபெல்ட் சர்டைனுக்கான மீனிங் என்னன்னா ப்ரீ டிட்டர்மைன் இல்லைனா ப்ரீ நோட்டிஸ்ட். அப்போ இது சேர்த்து தான் நம்ம யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு இந்த மீனிங் வரும். ஓகேவா? இங்கே போய்ட்டு உங்களால் கிராமட்டிக்கல் ரூல்ஸ் அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. கொஷின் நம்பர் 13. பிக் அவுட் த கம்பேரிட்டிவ் டிகிரி ஆஃப் கைண்ட். கைண்டுக்கான கம்பேரிட்டிவ் டிகிரி கேட்டிருக்காங்க. இப்போ கைண்டுன்னு சொல்கிறதே பாசிட்டிவ் டிகிரியில் இருக்குது. கம்பேரிட்டிவ் டிகிரினா கைண்டர், சூப்பர்லேட்டிவ் டிகிரினா கைண்டஸ்ட். அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. Question number 14. As a train left, we managed to get into it. ட்ரெயின் லெஃப்ட் ஆகிறப்ப நாங்கள் வந்து எப்படி உள்ளே போயிட்டோம். ஓகேவா? ஆனால் மீனிங் கரெக்டாக வரல. நம்ம என்ன பண்ணோம், அதை கரெக்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ சென்டென்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ் தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஹேஸ் லெஃப்ட் வராது. லிவ்னு சொல்லி இங்கே ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறதுனால இதுவும் வராது. ஒன்று வரணும் இல்லை சி வரணும். ஓகேவா? அப்போ இங்கே ஹேட் லெஃப்ட்டுன்னு போட்டால் என்ன ஆயிரும்னா ட்ரெயின் லெஃப்ட் ஆனக்கப்புறம் நாங்கள் ட்ரெயின்குள்ளே போகணும்னு அந்த மீனிங்கில் போயிடும். ட்ரெயின் லெஃப்ட் ஆனக்கப்புறம் நாங்கள் ட்ரெயின்குள்ளே உள்ளே போயிட்டோம்னு சொல்லி இந்த மீனிங் போயிடும். அப்படி போகிறப்ப மீனிங்கே மாறி போயிடும். ஸோ வாஸ் லிவிங் அப்படி மாற்றி போட்டால் என்ன ஆயிரும்னா ட்ரெயின் மூவ் பண்ணுற நேரத்தில் நாங்கள் என்ட்ரு ஆகிட்டோம், ட்ரெயின்குள்ளே எப்படியோ சீட்டை பிடிச்சிட்டோன்னு சொல்கிற இந்த மீனிங் வந்துடும். வாஸ் லிவிங் பண்ணுறப்ப இந்த மீனிங் வரும். ஹேட் லெஃப்ட்னு சொல்கிறப்ப ஆக்சுவலி முடிஞ்ச மாதிரி மீனிங்கில் வந்துடும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, வாஸ் லிவிங். கொஷின் நம்பர் 15. ஐ கால் த கம்பெனி டு டேஷ் வைட் டினைட் மை கிரெடிட் தான் வரும். மை கிரெடிட் வரும். ஸோ என் கிரெடிட் ஏன் டினைட் பண்ணாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஸோ டு என்ஷூர் செக் பண்ணுங்கள், என்ஷூர் செக். அப்போ இந்த மீனிங் தான் இங்கே வரணும். அது கரெக்டான இது என்ன வரணும்னா அசர்டைன். அசர்டைன் மீனிங்னா என்ஷூர் இல்லை செக். ட்ரேஸ்னால் என்னது, ஃபைண்டிங் த எவிடன்சஸ். ஆனால் இங்கே அதை பற்றி பேசலை. ஓகே, இங்கே போலீஸ் கேஸ் பற்றி எதுவுமே பேசலை. பர்சிக்யூட்னா என்னது, பனிஷ்ட். சர்ச்னா ஃபைண்டு பண்ணுறது. அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. கொஷின் நம்பர் 16. ஹி டேஷ் ஈட்டிங் த ஃபுட். ஓகேவா? ஈட்டிங் த ஃபுட்டுன்னு வந்திருக்கு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேர்ட் நம்ம சூஸ் பண்ணணும். ஹி ரியலைஸ் ஈட்டிங் த ஃபுட்னா கரெக்ட் மீனிங் வரும். ரிபல்டுனா என்னது, ஃபாட் ஆர் ரிவோல்ட் அப்படியா மீனிங் வரும்? அதுவும் வராது. ஸோ ரிலீஸில் ரிஜாய்ஸ்ட். ரிலீஸ்டுனா என்னது, நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். ஐ என்ஜாய் ஈச் அண்ட் எவ்ரி பைட் ஆஃப் ஈட்டிங் ஃபுட். அப்போ ஆன்சர் வந்து ரிலையஸ்ட். அப்போ இந்த ரிலைஸ் அதிகமாக ஃபுட்டை ரசித்து சாப்பிட்றேன் அந்த மீனிங்க்கு தான் இந்த ரிலைஸ் வேர்ட் வரும். ஓகேவா? ரிஜாய்ஸ்டுனா ஹாப்பி. அதிகமாக நியூஸ் பேப்பரில் இந்த வேர்ட் வரும். பீப்புள் ரிஜாய்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த டேர்ம் அதிகமாக வரும். பீப்புள் ரிஜாய்ஸ்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகே, இப்போ பீப்புள் என்ன சொல்கிறது, ஹீ ரிலைஸ் ஈட்டிங் த ஃபுட்னு அவன் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். இந்த வேர்ட் இந்த பிளேஸில் யூஸ் பண்ணணும்னு சொல்கிற சில ரூல்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த வேர்ட்ஸை இந்த பிளேஸில் யூஸ் பண்ணணும் சில ரூல்ஸ். அந்த பிரகாரம் படி பார்த்தா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. அந்த ரூல்ஸ்லாம் படி பார்க்கலன்னா எல்லா ஆன்சருமே அங்கே வர மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. கொஷின் நம்பர் 17. we discuss the economic crisis. அப்போ என்ன ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணு கேட்டிருக்காங்க. அப்போ டிஸ்கஸ்டுன்னு வந்துருச்சு. இப்போ டிஸ்கஸ்னாலே என்னது, we are டாக்கிங் அபவுட் சம்திங். நான் டாக்கிங் அபவுட்னு சொல்கிற இந்த மீனிங் டிஸ்கஸ்டுன்னு சொல்கிற வார்த்தைக்குள்ளே வந்துடுது. ஓகேவா? டிஸ்கஸ்டுன்னு சொல்கிற வார்த்தைக்குள்ளே டாக்கிங் அபவுட் சம்திங் சொல்கிற ஒரு மீனிங், டாக்கிங் அபவுட் எக்ஸ்ன்னு சொல்கிற மீனிங் வந்துடுது. ஸோ எனக்கு இங்கே அபவுட் தேவையே இல்லை. ஓகேவா? டிஸ்கஸ்லேயே எனக்கு டேரெக்டாகவே நம்ம விஷயத்தை பற்றி தான் பேசுகிறோன்னு சொல்லி வர்றதுனால இங்கே நோ ப்ரிப்போசிஷன் தான் வரும். நம்ம என்ன பண்ணோம், டிஸ்கஸ் அபவுட்னா கரெக்டாக வரும். தட் இஸ் த கம்யூனிகேஷன் எரர். கம்யூனிகேஷன் நம்ம எப்படி வேணாலும் பேசலாம். ரிட்டர்ன் பண்ணுறப்ப நம்ம கிராமட்டிக்கல் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணும். ஓகே, கொஷின் நம்பர் 18. ஹீ இஸ் டேஷ் தேன் ஐ எம். அவள் என்னோட எப்படி இருக்கான். கண்டிப்பாக ரெண்டு விஷயம் கம்பேரிசன் தான் பண்ணியிருக்கோம். கம்பேரிட்டிவ் டிகிரி தான் யூஸ் பண்ணோம். கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணால் நம்ம சூப்பர்லேட்டிவ் ஆப்ஷன்ஸ்லாம் போயிடும். சி போயிடும், டி போயிடும். இப்போ ஏ இருக்குது இல்லை பி இருக்குது. அப்போ ஜென்ரலாக தேனுக்கு முன்னாடி நம்ம எல்டர் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ ஆப்ஷன் ஏவும் போயிடும். அப்போ என்ன ஆன்சர் வரும், ஆப்ஷன் பி தான் வரும். ஹீ இஸ் ஓல்டர் தேன் ஐ எம் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் தான் வரும்.
Question number 19. The police will catch those who run away. ஓகேவா? ரன் அவே ரேன் அவேன்னு சொல்கிற வேர்டுக்கு நம்ம எக்ஸாக்ட் வேர்டு நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ எக்ஸாக்ட் வேர்ட்னா அப்ஸ்கொண்டர்னா என்னது எஸ்கேப் ஆர் ரன் அவே அந்த மீனிங் வரும். டிஸப்பியர்னா டக்குன்னு காணாமல் போயிட்டாங்க. லெஃப்ட்னா இப்போ தான் அவங்க கிளம்பி போனாங்க. டிபார்ட்டர்னாலும் அதே மீனிங் தான் வரும், லெஃப்ட் மீனிங் தான் வரும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி அப்ஸ்காண்டட். கொஷின் நம்பர் 20. பீப்புள்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. பீப்புளுக்கு என்ன சொல்கிறது, பீப்புளே ஒரு ப்ளூரல் தான். ஓகே, அது நோ ப்ளூரல் ஃபார்மில் அதுதான் ப்ளூரல். அப்போ ஆப்ஷன் ஏ வராது. சிங்குலர் கிடையவே, அது ப்ளூரல். அதுக்கு போத் சிங்குலர் ப்ளூரலாக இல்லை, பீப்புள் சொல்கிறதே ப்ளூரல் தான். அப்போ ஆப்ஷன் சியும் இல்லை. இட் இஸ் அ ப்ளூரல் ஒன்லி வர் த ஆன்சர். கொஷின் நம்பர் 21. ஐடென்டிஃபை த வேர்ட் ஆர் நேம் பிஃபோர் விச் த இஸ் நாட் யூஸ்ட். அப்போ த யூஎஸ்ஏ சொல்லுவோம். ஏன்னா கண்ட்ரிஸ் முன்னாடி நம்ம ஜென்ரலாக அப்ரிவேட்டட் கண்ட்ரிஸ் முன்னாடி நம்ம சொல்லுவோம் த யூகே த யூஎஸ்ஏன்னு சொல்லுவோம். த யூனிக் திங்ஸ் முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம். த சன் மூன் ஸ்டார்னு யூஸ் பண்ணுவோம், ரைட். த ராமாயணம் நம்ம யூஸ் பண்ணி எபிக் புக்ஸ் ஹோலி புக்ஸ்க்கு நம்ம ராமாயணம் மகாபாரதா கல்கி சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். எவரெஸ்ட்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் கொஷின் கேட்கலாம், சார் மவுண்டைன்ஸ் முன்னாடி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் கொஷின் கேட்கலாம். அது மவுண்டைன்ஸ்க்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் மவுண்டைன் ரேஞ்சஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ண தேவையே கிடையாது. ஏன்னா எவரெஸ்ட்னு சொல்கிறது ஹிமாலயா மவுண்டெயினில் இருக்கிற ஒன் ஆஃப் த மவுண்டைன் ரேஞ்ச் தான். ஸோ அதுக்கு த யூஸ் பண்ணணும்னு சொல்கிற ரூல் புக்கில் இல்லவே இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. சூஸ் த வேர்ட் வித் ரீப்ளேஸ் த வேர்ட்ஸ் இன் இட்டாலிக். இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் வந்து நம்ம ஒரே வேர்டாக நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹிஸ்ட்ரி ப்ரைஸ் தோஸ் ஹூ லவ் கண்ட்ரி. அப்போ வரலாறு வந்து கண்ட்ரியை ரொம்ப பிடிச்சவங்க எப்படி ப்ரைஸ் பண்ணுவாங்க, அவங்கள நாட்டு பக்திக்காரங்க பேட்ரியாட்ஸ், நாட்டு பக்தியாளர்கள் சொல்லி பாராட்டுவாங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. நாட்டின் மீது பற்று கொண்டவர்கள் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் பேட்ரியாட்ஸ். கொஷின் நம்பர் 23. பிக் அவுட் த பெஸ்ட் மீனிங். அதாவது விதர்னா ட்ரை பண்ணுறது, ஸ்ட்ரிங்க்னா சைஸ் சுருங்குறது, ஸ்மால்னாலும் சுருங்குறது, டைனா இறக்குறது, டெத். 24. I was angry dash the result. I was angry aboutனா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறோம், ஆனால் ரிசல்ட்டுன்னு டேரெக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ ஆப்ஷன் டி வராது. ஆங்க்ரி வித் பர்சன் சொல்லலாம், தான் ஆங்க்ரி வித் ரிசல்ட் சொல்கிறது கரெக்டாக இருக்காது. நான் லிவிங் திங்ஸ்க்கு வித் நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஃபார்ன்னு சொல்ல அதிகமாக ரீசனுக்கு தான் யூஸ் பண்ணும். எங்கள் ரீசன் சொல்கிறேன், நான் கோவம் இதை பார்த்து கோவம் ஆகிட்டேன் தவிர இதுதான் ரீசன்னு அந்த மாதிரி எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணலை. ஸோ ஆன்சர் இஸ் அட் ரிசல்ட். ஆங்க்ரி அட் ரிசல்ட் தான் வரும். ஏன்னா இதுவும் ஒரு கொலகேஷன் தான். கொலகேஷன் ஆங்க்ரி அட் போட்டால் தான் என்ன, ஆங்க்ரி அட்னா என்னது, ஐ ஆம் டென்ஸ்டு. இல்லைன்னா நம்ம என்ன சொல்லலாம், வி அக்ரவேட்டட். ஆங்க்ரி அட் மீனிங் அது. அக்ரவேட்டட்னா என்னது, ரொம்ப கோவமாயிட்டேன், இன்னும் கோவமாயிட்டேன். ஓகேவா? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. அப்போ இது கேட்கலாம், சார் நீங்கள் ஆங்க்ரி ஃபார் கூட யூஸ் பண்ணலாமேன்னு கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கால் ஆஃப்னு சொல்கிறோம். இப்போ கால் ஆஃப்னா கேன்சல் தான் மீனிங். கால் ஆன்னா வெயிட்னு அர்த்தம். ஸோ இந்த வேர்டுக்கு இந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ண சொல்கிறது ரூல். அது ஃப்ரேசல் வேர்ப். இதெல்லாம் எல்லாமே என்னது, ஃப்ரேசல் வேர்ப்ஸ். ஓகேவா? இந்த வேர்ட் இந்த ப்ரிப்போஷனோட கம்பைன் ஆனாதான், இந்த வேர்ட் இந்த ப்ரிப்போசிஷனோட கம்பைன் ஆனாதான் உங்களுக்கு இந்த மீனிங் வரும். ஸோ தட் இஸ் அ கொலகேஷன். அந்த பிரகாரம் பார்த்தா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஐ வாஸ் ஆங்க்ரி அட் த ரிசல்ட். கொஷின் நம்பர் 25. த சென்டென்ஸ் ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட்லி மீன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட்லினா என்னன்னு, அந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் என்னன்னு கேட்டுறாங்க. ஹார்டுனா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன், டஃப் பண்ணி பண்ணேன். டஃப்லி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு டஃப்லி பண்ணேன், கஷ்டப்பட்டு நான் அந்த வேலையை பண்ணேன்னு அர்த்தம். ஹார்ட்லின்னு சொல்கிறது ஒன்றுமே பண்ணல, நோ ஒர்க், அவள் எதுவுமே பண்ணலன்னு அர்த்தம். அப்போ ஆன்சர் என்னது, டி. ஹார்ட்லின்னு வேர்ட் வந்தாலும் அது என்னது, ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஹி டஸ் நாட் ஒர்க் ஹார்ட். கொஷின் நம்பர் 26. இந்த சென்டென்ஸ்க்கு நம்ம பேசிவ் வாய்ஸ் ஃபைன் பண்ணும். இங்கே என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு வேர்ப் ஆப்ஜெக்ட் தான் இருக்குது, சப்ஜெக்ட் இல்லை. சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆப்ஜெக்ட் வேர்ப் ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட்னு இந்த ஃபார்மேஷன் போக முடியும். இங்கே எதுவுமே இல்லை. இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இருக்கிறதுனால, இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வித்தவுட் சப்ஜெக்ட் இல்லாமல்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா, யூ ஆர் அப்போஸ்ட்ரோஃபி மோட் ஆஃப் சென்டென்ஸ் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா?
அப்போ இங்கே என்ன மோடு இருக்குது? ரெக்வஸ்ட் மோடு. ஏன்னா ப்ளீஸ்ன்னு சொல்லி ரெக்வஸ்ட் தானே இருக்குது. இப்போ மோட் ஆஃப் சென்டென்ஸ் என்னது? ரெக்வஸ்டட். அப்போ ஆன்சர் என்ன வரும்? யூ ஆர் ரெக்வஸ்டட் டு பிரிங் அ பேர் ஆஃப். ஒருவேளை ஆர்டர் வரப்ப என்ன வரும்? யூ ஆர் ஆர்டர் டு பிரிங் அ பேர் ஆஃப் பென்சில் வரும். இங்கே ப்ளீஸ்ன்னு இருக்கிறதுனால அது ரெக்வஸ்ட் தானே. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே ஓகே. கொஷின் நம்பர் 27. நரிஷ்க்கு மீனிங் என்ன? நரிஷ்னா என்னது? இன்னும் ஃபுட் கொடுக்கறது. ஓகேவா? கிவிங் ஃபுட். ஆப்ஷன் பி. கொஷின் நம்பர் 28. எந்த வேர்ட் மற்ற வேர்டுக்கு அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறோம்? ஃப்ளார்னா பூக்கள். டாக்னா இட் இஸ் ஆல்சோ டைப் ஆஃப் ஃப்ளார். ஓகேவா? பெட்டுனா எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்? ஃப்ளார் பெட்டுன்னு யூஸ் பண்ணுவோமா? ஃப்ளார் பெட். ஓகே. பூக்கள் அடுக்குகள் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 3 டேர்முமே ஆல்மோஸ்ட் ஃப்ளார்ன்னு சொல்கிற வேர்டு தீம்குள்ளே வந்துடுது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, பொசிஷன். கொஷின் நம்பர் 29. இந்த கொஷின் ரூல்ஸ் முன்னாடியே பார்த்தோம். ஆஸ் யூஷுவல் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் இருக்குது, மைட் இருக்குது. ஓகேவா? அவள் இன்க்ளூட் பண்ணால் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் மீனிங் வருது. ஓகேவா? வில்ஹினா அவன் இன்க்ளூட் பண்ணுவானான்னு கொஷின் வருது. அதே மாதிரி இது மைட் இன்க்ளூட் சொல்ல ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ வில் ஹி இன்க்ளூட் த ஃபியூச்சர், அப்போ ஆப்ஷன் டி வராது. மைட் ஹி நாட்னா மீனிங்கே சேஞ்ச் ஆயிரும். ஓகே, அதுவும் வராது. ஏல இருக்குது, பி இருக்குது. ஓகேவா? மைட் ஹி இன்க்ளூட் த, இந்த மாதிரி கொஷின் நம்ம ஃப்ரேம் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. இது ராங் ஃபார்மேஷன் ரூல். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஏன்னா மைட் இன்க்ளூட் சொல்கிறது ப்ரெசன்ட் ஃபார்மில் வரதுனால இஸ் போடுறோம். அதே மைட்டுக்கு பதிலாக அதே மைட் போட்டால் உங்களுக்கு ரூல் ஃபார்மேஷன் தப்பாக போடுறதுனால நம்ம லைக்லின்னு மாற்றிடுறோம். இப்போ ஹி லைக்லி டு இன்க்ளூட் த செகண்ட் நேம் இந்த லிஸ்ட் த ஆன்சர் வரும். கொஸ்டின் நம்பர் 30. A place that provides ரெஃப்யூஜினா என்னது? நாடு விட்டு நாடு வருவாங்கள்ல, அகதிகள் சொல்லுவோம்ல நம்ம, அகதிகள் அந்த டேர்ம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். நாடு விட்டு நாடு வந்து அகதிகள் இருக்கிற இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? அது அசைலம்னு சொல்லுவோம். ஓகேவா? சானட்டோரியம் சொல்கிறது இட்ஸ் அ ஹாஸ்பிட்டல். ஜென்ரலி எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வைப்பாங்கன்னா லாங் டேர்ம் டிசீஸ் ட்ரீட் பண்ணுறதுக்கு வைப்பாங்க. லாங் டேர்ம் டிசீஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த சானட்டோரியம் வைப்பாங்க. அதுக்கு எக்ஸாக்ட் டிசீஸ் என்ன சொல்லலாம்னா டியூபர்குலோசிஸ், அது இட்ஸ் அ லாங் டேர்ம் டிசீசஸ். அந்த மாதிரி டிசீஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு உங்கள் சானட்டோரியம் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இங்கே இதுக்கு தான் கேட்டிருக்காங்க ரெஃப்யூஜி எங்கே இருப்பாங்க, அது மீனிங் என்னது? அசைலம். அப்போ இங்கே கரெக்ட் ஸ்பெல்லிங் கேட்டிருக்காங்க. ஃபேவரட்டுக்கு கரெக்ட் ஸ்பெல்லிங் என்ன கேட்டிருக்காங்க? அப்போ பி வராது, டி வராது, ஏ இல்லை டி வரும். ஆக்சுவலாக ரெண்டுமே கரெக்டு தான். இந்த ஃபேவரட்டும் கரெக்ட், இந்த ஃபேவரட் கரெக்ட். ஆனால் நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் ஃபாலோ பண்ணுறோம். பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஃபாலோ பண்ண ரூல்ஸ் படி பார்த்தா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஃபேவரட்னு சொல்கிறது அமெரிக்கன் இங்கிலீஷ். ஓகே. கொஷின் நம்பர் 32. ஒரு சென்டென்ஸை 3 டிவைட் பண்ணியிருக்காங்க. என்ன எரர் இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். எய்தர் மை சிஸ்டர்ஸ் ஆர் மை பிரதர் ஆர் கம்மிங் டுடே. எய்தர் இல்லைன்னா ஆர் இல்லை, இவங்க இல்லைன்னா இவங்க யாரோ ஒருத்தவங்க வந்துடுவாங்க, அந்த மாதிரி தான் மீனிங் வருது. அப்போ எய்தர் வச்சு 2 இது கனெக்ட் ஆகுது வச்சுக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட் 1 சப்ஜெக்ட் 2 கனெக்ட் ஆகுது வச்சுக்கோங்க. அப்போ அடுத்து வர வேர்ப் எதை பேஸ் பண்ணி இருக்கணும்னா சப்ஜெக்ட் 2 சிங்குலராக ப்ளூரல் நீங்கள் செக் பண்ணணும். ஒருவேளை சிங்குலராக இருந்தா ஃபார் எக்ஸாம்பிள் மை பிரதரே வச்சுக்கோங்க, இருந்தால் ஒரு விஷயம் தானே, அப்போ இது இஸ் போடணும். ஓகே. ஒருவேளை ப்ளூரலாக இருந்தால் மை பிரதர்ஸ்ன்னு இருக்குது வச்சுக்கோங்க, அப்போ ஆர் வரும். ஸோ எய்தர் ஆர் ரூல்ஸ் படி 2 சப்ஜெக்ட் இன்டர்கனெக்டடான 2வது சப்ஜெக்ட் சிங்குலராக ப்ளூரலாக வச்சு தான் நீங்கள் வேர்ப் டிசைட் பண்ணணும். 2வது வேர்ப் சிங்குலராக இருந்தால் சிங்குலர் வேர்ப் போடணும், ப்ளூரலாக இருந்தால் ப்ளூரல் வேர்ப் போடணும். ஸோ மை பிரதர் சிங்குலர்னால உங்களுக்கு ஆர் கம்மிங் வராது, இஸ் கம்மிங் தான் வரும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. கொஷின் நம்பர் 33. ரவி பிளேட் ஹாக்கி. அவன் என்ன ப்ளே பண்ணா? ஹாக்கி ப்ளே பண்ணா. ஓகே. ஸோ பிளேடுன்னு சொல்கிறது நம்ம டிட் ப்ளஸ் ப்ளே தான் போடுவோம், ரைட்டா? வி வில் புட் அ டிட் ப்ளஸ் ப்ளே தான் நம்ம போடுவோம். அப்போ கொஷின் டேக் ரூல்ஸ் படி பாசிட்டிவ் சென்டென்ஸ்னால் நெகட்டிவ் டேக் யூஸ் பண்ணுவோம். அது நெகட்டிவ் டேகுக்கு நமக்கு என்னென்ன வேணும்?
டேகுக்கு நமக்கு என்ன, கொஷின் டேகுக்கு நமக்கு என்ன வேணும், நம்மளுக்கு ஒரு வேர்ப் வேணும். ஓகேவா? அப்புறம் ப்ரொனவுன் வேணும். வேர்புன்னு சொல்கிறது ஆக்சிலரி வேர்பாக தான், அதுவும் அந்த சென்டென்ஸில் இருக்கிற ஆக்சிலரி வேர்பாக தான் இருக்கணும். அங்கே ஸ்ட்ரைட்டாக ஆக்சிலரி இருக்கிறதுனால இல்லாததுனால நான் பிளேடு ரெண்டாக பிரிச்சுட்டேன், டிட் ப்ளஸ் பிளே பிரிச்சுட்டேன். அப்போ டிட்டு பாசிட்டிவ்னா நெகட்டிவ் டேக் போடணும். டிடின்ட் ரவி சொல்கிறது மேஸ்குலைன் ஜெண்டர், அதை நம்ம மேஸ்குலைன் மாற்றினா டிடின்ட் ஹி தான் வரும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. Answer the following suitable question tag. They are laughing. ஸோ இது பாசிட்டிவ் சென்டென்ஸ், நம்ம நெகட்டிவ் டேக் யூஸ் பண்ணோம். ஆக்சிலரி வேர்ப் ஆர், அப்போ அதை நெகட்டிவில் போட்டால் ஆரண்ட். டே அப்படியே வந்துடும், ஆரண்ட் டே தான் வரும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகே, கொஷின் நம்பர் 35. ஸோ இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபார்மலி எப்படி பிளேஸ் ஆகணும்னு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியலான சென்டென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா இங்கே ரெண்டு ஆன்சர்ஸ் மேலே இந்த சென்டென்ஸ்க்கு வருது. ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் கிராமட்டிக்கல்ஸை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இது ஃபார்முலா இட்ஸ் அட்வர்ப். அட்வர்புன்னு சொல்கிறது உங்களுக்கு வேர்புக்கும் ஆப்ஜெக்ட்க்கும் நடுவில் கண்டிப்பாக வராது. ஸோ வென்ட்டு வேர்பு டேபிள் ஆல்மோஸ்ட் ஆப்ஜெக்ட் தான். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஃபார்மேஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்ஷன் சியில் உங்களுக்கு ஃபார்மலி இப்படி வைக்கவே முடியாது. ஓகேவா? அதே மாதிரி ஆப்ஷன் பி பாருங்கள். ஆப்ஷன் பி பார்க்குறப்ப he formally went up to the table and spoke to manager. டேபிள் போகிற வரைக்கும் ஃபார்மலாக இருந்தால், ஆனால் மேனேஜர்கிட்ட எப்படி பேசினான்னு நீங்கள் சொல்லலை. மேபி ரஃபாக கூட பேசியிருக்கலாம். அப்போ மீனிங்கே சேஞ்ச் ஆயிரும். ஓகே, அப்போ ஆப்ஷன் பி வராது. இங்கேயும் பாருங்கள், he went up the table. அப்போ டேபிள் இருக்கிற வரைக்கும் அப்படி அவன் எந்த மோட்டில் இருந்தானே சொல்லலை. மேபி ரஃப் மோட்டில் கூட இருந்திருக்கலாம். ஆனால் மேனேஜர்கிட்ட பேசுகிறப்ப அவன் நல்லா பேசினான், ஃபார்மலாக பேசினான்னு சொல்கிறாங்க. அப்போ இது கரெக்டு, இது தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏவும் வராது. ஏன்னா ஆஃபீஸில்னு இருக்கிறப்ப எல்லா டைமும் நீ ஃபார்மலாக தான் இருக்கணும், ரைட்டா? அப்போ he went up to the table and spoke to the manager formally. ஸோ உனக்கு ஃபார்மலின்னு சொல்கிறது இந்த சென்டென்ஸ் எல்லாத்துக்குமே கடைசியாக வச்சா இந்த அத்தனை சென்டென்ஸுமே ஃபார்மலி மோடுக்குள்ளே வந்துடும், ரைட்? ஸோ அத்தனை சென்டென்ஸ் எப்படி நடக்குதுன்னு சொல்கிறாங்க, ஃபார்மலியாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. இன்னொரு கால்குலேஷன்ஸ் படி பார்த்தா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. இப்படி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ உங்களோட ஸ்கோர் 35க்கு எவ்வளோன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் தயவுசெய்து டைப் பண்ணுங்கள். எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, ஸோ நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன், கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இங்கிலீஷ் வீடியோஸ், கிராமர் வீடியோஸ் நிறையா வேணும் என் சேனல் ரிசர்ச் சேம்பர் ஃபார் ஆல் எக்ஸாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு நான் போகிற நியூ வீடியோஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு அவேர்னஸ் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ், ஹேவ் அ நைஸ் டே.